ஒரு ஊர்ல அகமகிழன் அப்படின்ற ஒரு நிலக்கிழார் இருந்தார். அவரோட பேருக்கு அர்த்தம் உள்ளுக்குள் மகிழ்ச்சி உடையவன் அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு எப்பவுமே உள்ளுக்குள் துன்பமே இருந்தது. அதனால அவருக்கு அகத்துக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. நம்மளோட பேருக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கேன்னு பல வகையிலும் சிந்திச்சு பார்க்கிறார். அவருக்கும் ஒன்னும் புரியல. இவரோட இந்த நிலைக்கு அவரது துடுக்குத்தனமும் எடுத்தெறிஞ்சு பேசுற குணமும் தான் காரணமாக இருந்துச்சு. அதனால அந்த பகுதி மக்கள் எல்லாம் இவரை அகத்துடுக்கன் கொழுப்பன்னு பட்ட பேரு வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவருக்கு ஒரே வருத்தமா போச்சு. காடு கண்ணின்னு எவ்வளவு நிலம் வச்சிருக்கோம், சொத்து 10 தலைமுறைக்கு இருக்கு, ஆனாலும் அகத்துல சந்தோஷமே இல்லையேன்னு வருத்தப்படுறார். இதுக்கு என்ன காரணம், இத சரி செய்யறது எப்படின்னு குழப்பத்தோட சுத்திட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த ஊருக்கு புத்தர் ஒருத்தர் உபதேசம் பண்ண வர்றார். இத கேள்விப்பட்ட அந்த அகமகிழனோட மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படுது. புத்தரை சந்திச்சு நம்மளோட குறைய தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். உடனே பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு போய் புத்தரை சந்திக்கிறார். அகமகிழன் தாம் அந்த விவரத்தையும் தன்னோட பிரச்சனையும் சொல்றார். அவர் பேசுற துணியையும் மத்தவங்களை பத்தி அவர் சொன்ன விதத்தை பத்தியும் கேட்ட புத்தருக்கு என்ன பிரச்சனைன்னு புரியுது. அகமகிழனுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. அந்த கொழுப்பு தான் அவனோட மனசுக்குள்ள சந்தோஷத்தை போக விடாம தடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால அந்த நிலக்கிழாரை பார்த்து, அன்பரே, உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு எனக்கு புரிந்து விட்டது. இது ஒரு தேவ பாஷை, அதை அப்படியே சொன்னால் உனக்கு புரியாது, அதனால உனக்கு ஏத்த மாதிரி கதை வடிவில மாத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றார். கதைன்னதும் காதை தயாரா வச்சுட்டு காத்திருந்தார் அந்த அகமகிழன். புத்தரும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு இளைஞன் தூர தேசம் போயிட்டு திரும்பி வந்துட்டே இருந்தான். வர்ற வழியில ஒரு அடர்த்தியான காடு இருந்துச்சு. கொண்டு வந்த உணவெல்லாம் காலி ஆயிடுச்சு. பசி அவன் குடலை உருட்டுது. கண்ணை உருட்டி உருட்டி அந்த காட்டை பார்க்கிறான். அப்போ உருண்டையா ஒரு பழம் அவன் கண்ணுல படுது. இதுவரைக்கும் அவன் இது மாதிரியான பழத்தை பார்த்ததே இல்லை. ஏறத்தாழ எல்லா கலருமே அந்த பழத்துல இருக்கு. காய்ச்சு நிறைய தொங்கிட்டே இருந்துச்சு. ஆசையா அதை பறிச்சு திங்கறான். அந்த சுவை அவனுக்கு பிடிச்சனால அரை டஜன் பழத்தை பறிச்சு தன்னோட தோள் பையில போட்டுக்கிறான். அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை அவனுக்கு வருது. பார்த்தா அபூர்வமான பழமா தெரியுது. நம்ம நாட்டு அரசருக்கும் இத கொண்டு போய் கொடுப்போம். அரிதான இந்த பழத்தால அவருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம மேல ஒரு மரியாதையும் அவருக்கு ஏற்படும், பரிசும் நிறைய கொடுப்பாருன்னு நினைக்கிறான். அதனால சில பழங்களை பறிச்சு வலது தோள் பையில போட்டுக்கிறான். தொடர்ந்து ஒரு வாரம் நடந்து அந்த காட்டை கடந்து போறான். வழியில அவனுக்கு பசிச்சப்ப எல்லாம் தன்னோட பங்கை மட்டும் எடுத்து சாப்பிடுறான். ஒரு வழியா ஊருக்கு போன அவன் அரண்மனைக்கு போய் இந்த பழத்தோட அருமை பெருமை எல்லாம் சொல்றான். உலகத்துல இது மாதிரியான சுவையான வண்ணமயமான பழம் எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அபூர்வ பழத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பழங்களை எடுத்து நீட்டுறான். அப்போ அரசனுக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த ராணி சட்டுன்னு அந்த பழங்களை தட்டி பறிச்சுக்கிறாங்க. பொதுவா யார் வெளி தேசத்துக்கு போயிட்டு வந்து பரிசோ வித்தியாசமான தின்பண்டமோ கொடுத்தால் அரசரே வாங்கிக் கொள்வார். அதை மிச்சம் மீதி வைக்காமல் அவரே தின்று விடுவார். அதனால் ராணிக்கு வெளிநாட்டு தின்பண்டங்களின் சுவையோ அதை தயாரிக்கும் விதமோ தெரியாமலே போய்விட்டது. அதனால் முன்னெச்சரிக்கையுடன் ராணி இம்முறை அந்த பழங்களை சாப்பிட திட்டமிட்டாள். தொடர்ந்து பழத்தை கடித்து உண்ண ஆரம்பித்தாள். ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு மற்ற பழங்களை தனக்கு தருவாள் என்று ராஜா ஆசையாக வாயில் எச்சில் ஊற பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் ராணியோ ஒவ்வொரு பழத்தையும் கடித்து சாப்பிடுவதும் அதன் கொட்டையை அருகில் உள்ள குவளையில் துப்புவதுமாக இருந்தாள். அந்த ராஜாவுக்கு இப்போது குழப்பம் வந்துவிட்டது. ராணி பழத்தை விருப்பப்பட்டுத்தான் திங்கிறாளா, அல்லது இவ்வளவு நாளும் அவளுக்கு தராததால் தன்னை பழிவாங்குவதற்காக இப்படி பழத்தை மிச்சம் வைக்காமல் திங்கிறாளா என்று யோசனையில் ஆழ்ந்தார். ஒரு வழியாக பழத்தை உண்ட ராணி ராஜாவை பார்த்து, மன்னா, பழம் மிக பிரமாதமாக இருக்கிறது. அதனால் இவருக்கு கொடுக்கும் சன்மானமும் பிரமாதமாக இருக்க வேண்டும் என்றார். இதென்ன பிரமாதம், அப்படியே செய்வோம் என்று மன்னர் கூறினார். பழம் போச்சே என்று மனதுக்குள் அவர் குறைபட்டுக் கொண்டாலும் ராணியோட பேச்சை மறுக்க முடியாமல் பரிசுகளை அள்ளி தந்தார். அவன் போன பிறகு ராணியிடம் கோபத்தில் பேசத் தொடங்கினார். என்னதான் பழம் சுவையாக இருந்தாலும் இப்படியா நாட்டின் முதல் குடிமகனுக்கு ஒரு கடி கூட தராமல் இப்படி மொக்குவது? சபையில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள்? மிச்சம் மீதி ஏதாவது மறைச்சு வச்சிருக்கிறாயா என்றார் எதிர்பார்ப்புடன். அதற்கு அரசியும், ஆமாம் மன்னா, சிறு துண்டு பழத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறேன், இந்தாருங்கள் என்றாள். அதை வாங்கி ஆசையாக உண்ட ராஜாவுக்கு உமட்டியது. தூ என்று துப்பினான். இதென்ன இப்படி இருக்கிறது? இதைத்தான் சுவை என்று இப்படி வரிந்து கட்டிக்கொண்டு தின்றாயா என்றார் கோபத்துடன். இதை கேட்ட ராணி, மன்னா, வந்தவன் உங்கள் மீதான பெரும் பாசத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறான். பல நாட்கள் பசியில் இருந்தவனுக்கு
இந்த பழம் அந்த நேரத்தில் சுவையாக தெரிந்திருக்கிறது. அவன் மனம் அதை பெரும் விருந்தாக நினைத்தது. அதனால் அவற்றை கொண்டு வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு வண்ணமயமாய் அந்த பழம் இருந்தாலும் அறுசுவையான அரண்மனை உணவுகளை உண்ட நமக்கு அந்த பழம் கண்டிப்பாக பிடிக்காது. நீங்க இதை சாப்பிட்டு இருந்தா இப்போ மாதிரி சட்டென்று துப்பி அவனை அவமதித்து இருப்பீர்கள். அவனின் அன்புள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் கொட்டையை துப்புவது போல பழத்தை திங்காமல் நாசூக்காக அதை தவிர்த்து விட்டேன் என்றாள். பழத்தின் மூலம் பாடம் நடத்திய ராணி மீதான கோபம் ராஜாவுக்கு நீங்கியது. இந்த இடத்தில் கதையை நிறுத்திய புத்தர் அகமகிழனுக்கு இப்போது விளக்கம் அளிக்கத் தொடங்கினார். இங்குள்ள பலரும் பொருட்களின் மதிப்பை தான் உள்வாங்குகிறோமே தவிர அதற்குள் இருக்கும் அன்பை புரிந்து கொள்வதே இல்லை. இதனால் பலரது அன்பை நாம் புரிந்து கொள்ளாமலே போய்விடுகிறோம். மனித உணர்வுகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நிலக்கிழார் என்ற உயர்ந்த எண்ணம் உங்களிடம் உள்ளது. இதனால உங்களுக்கு கீழ் உள்ளவர்களிடமும் உங்களை சுற்றி உள்ளவர்களிடமும் அவர்களின் அன்பை புரிந்து கொள்ளாமல் கோபப்படுகிறீர்கள். சில நேரங்களில் உங்களோட கோபம் நியாயமா இருந்தா கூட எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது எரிச்சலை உண்டாக்கிடுது. அதனால உங்களை அவங்க மதிக்கிறதும் இல்ல, மரியாதை கொடுக்கறதும் கிடையாது. அதனால உங்களுக்கு அகமகள் என்ற பேர் இருந்தாலும் அகத்துன்பத்திலே இருக்கீங்க. இன்னியாவது மத்தவங்களை மதிங்க, மரியாதை கொடுங்க. வெறும் வார்த்தையா இல்லாம ஆத்மார்த்தமா அவங்க கிட்ட பேசுங்க, பதில் சொல்லுங்க. அதுதான் உங்க பிரச்சனைக்கு தீர்வு. அடுத்த தடவை நீங்க யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா அவங்க உருவத்தையோ ஆடையோட தன்மையையோ பார்க்காதீங்க. அவங்க எண்ணத்தையும் குணத்தையும் பாருங்க. உங்களுக்குள்ள சந்தோஷம் தன்னால பெருக்கெடுக்கும். இந்த கதையில அந்த ராஜா பழத்தை சாப்பிட்டு இருந்தா கண்டிப்பா கோபப்பட்டு வந்தவனோட தலையை சீவி இருப்பார். அதனால பழம் கொண்டு வந்தவனோட அன்பு ராஜாவுக்கு தெரியாமலேயே போயிருக்கும். ஆனா ராணி இந்த விஷயத்தை பக்குவமா கையாண்டனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு புத்தர் அறிவுரை சொல்றார். இதை கேட்ட அகமகிழனுக்கு அவனோட குறை தெரிஞ்சிருக்கும், அவன் மனோநிலை மாறி இருக்கும்னு புத்தர் நினைக்கிறார். ஆனா அந்த அகமகிழனோட மண்டைக்கு சரியா புரியல. அதனால புத்தர், பெருமகனாரே, நீங்க சொல்றது எல்லாம் புரியற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லுங்க. தோற்றத்தை வச்சே எல்லாரையும் மதிச்சு பழகிட்டேன், திடீர்னு எப்படி மாறுறது? அறிஞர்களும் சாதாரண மக்களும் ஒன்னா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி எப்படி நடத்துறதுன்னு கேட்டான். புத்தருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்த கதை சொல்லி இருக்கும். இந்த பய புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானேன்னு நினைக்கிறார். அப்புறம் தன்னோட சீடர்களை திரும்பி பார்க்கிறார். அவங்களும் அவரோட குறிப்பை உணர்ந்து துளசி தீர்த்தம் தர்றாங்க. அதை வாங்கி குடிச்ச புத்தர் அப்புறம் அகமகிழன் பக்கம் திரும்பி, அகமகிழா, நான் தினமும் ஒரு கதை சொல்லித்தான் ஒவ்வொருத்தருக்கும் அருளாசி செய்யறேன். நீ 2 கதை கேட்டா எப்படி? வரிசையில நிக்கிற மத்தவங்களுக்கு என்ன சொல்றது? இருந்தாலும் நீ மனசளவுல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கே. அதனாலதான் நீதி நெறி விளக்கங்கள் உன் மனசுக்கு எட்டலை. இப்ப மறுபடியும் ஒரு கதை சொல்றேன். யாரையும் உயர்வாவும் பார்க்க வேண்டாம், தாழ்வாவும் பார்க்க வேண்டாம். சலனம் இல்லாம பாரு. அவங்க யாராவும் இருக்கட்டும், அவங்களோட தோற்றத்தையும் நடவடிக்கையையும் உள்வாங்காத, வெறுமனே பாரு. ஞானத்தோட உயர்நிலை அதுதான். இத புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன்னு சொல்றாரு. தொடர்ந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் வெளியூர் போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அவரோட மாட்டு வண்டி பழுதாகிடுது. அதனால இன்னொரு வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். வழியில உள்ள வாய்க்கால் பாதையில நெரிசலா இருக்கு. அந்த நேரம் சிறிய உடற்குறைபாடு உள்ள ஒருத்தர் தடுமாறி வர்றாரு. அங்கிருந்த பலரும் அந்த மாற்றுத்திறனாளி மேல பரிதாபப்பட்டு தர்மம் பண்றாங்க. ஆனா வண்டி ஓட்டிட்டு இருந்தவர் மட்டும் காசு எதுவும் கொடுக்கல. அவனோட முகத்துல எந்த ஒரு பரிதாப உணர்ச்சியும் இல்ல. கொஞ்ச நேரத்துல நெரிசல் சரியாயிடுது. தான் போக வேண்டிய இடத்துக்கு மாட்டு வண்டி போயிடுது. இருந்தாலும் அந்த மாட்டு வண்டிக்காரனோட கல் நெஞ்சு அந்த ஜமீனுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்திட்டே இருந்தது. அதனால வண்டி வாடகையை கொடுத்த அவர், ஏன்பா ஒரு சிறு தொகையாவது அந்த திறனாளிக்கு கொடுத்திருக்கலாம்ல, முடியாதவங்களுக்கு உதவுறது தானே நம்மளோட குணம்னு சொல்றாரு. ஆனா இதையெல்லாம் கவனிக்காமலே அந்த மாட்டு வண்டிக்காரர் தடுமாறியபடி வண்டியை விட்டு இறங்குறார். அப்போதான் அந்த ஜமீன் அவனை கவனிக்கிறார். அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு இடுப்புக்கு கீழே 2 காலும் இல்லை. உருளை மாதிரி இருக்கிற சின்ன வண்டியை எடுத்து அதுல உட்கார்ந்துட்டு நகர்ந்து ஓரமா போறார். அப்புறம் மாட்டை கழட்டி அதுக்கு தீனியும் தண்ணியும் கொடுக்கிறார். இத பார்த்த ஜமீன் அதிர்ச்சி அடைகிறார். தான் கேட்ட கேள்விக்கான பதில் தன்னிச்சையா அவர் மனசுக்குள்ள வந்து கொட்டுது. இந்த இடத்துல கதைய முடிச்ச புத்தர் ஒருத்தரை பார்த்ததும் சட்டுன்னு ஒரு எண்ணத்தை நாமே உருவாக்கிக்க கூடாது, அவங்கள விமர்சனம் பண்ணவும் கூடாது. நிதானமா உண்மையை தெரிஞ்ச பிறகுதான் நம்மளோட கருத்தை சொல்லணும். உங்களை சுத்தி இருக்கவங்களை நீங்களாவே உங்க எண்ணப்படி கணிக்க கூடாது. அது ரொம்ப தப்பா போயிடும்.
உயர் பக்குவ நிலையில இருக்கிறவங்க எல்லாம் பின்பற்ற வேண்டிய விஷயம் இதுதான்னு முடிக்கிறார். இதை கேட்டதும் அகமகிழன் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. இதை பார்த்ததும் புத்தரோட சீடர்களுக்கு குழப்பம் வருது. தத்துவம் புரிஞ்சு அழுகிறானா? 2வது கதையும் புரியலைன்னு கண்ணீர் விடுறானா? இவன் ஒருத்தனுக்கு கதை சொல்லிட்டே இருந்தா வரிசையில நிக்கிற மத்தவங்களுக்கு நம்ம குரு அருளாசி வழங்க தாமதமாகிடுமேன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா அகமகிழன் புத்தரை பார்த்து, மகானே, என் மனசுக்குள்ள இவ்வளவு நாள் இருந்த இருண்ட எண்ணங்களையும் பக்குவம் இல்லாத குணத்தையும் தெளிவுபடுத்திட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. இதை கேட்ட புத்தர் மாறா புன்னகையோடு அவனுக்கு அருளாசி வழங்கி வழி அனுப்புறார். பின்னாடி உட்கார்ந்திருந்த புத்தரோட சீடர்களும் பெருமூச்சு விட்டபடி நிம்மதி அடைந்தனர்.